சோறு போடுனா ராஜா. உடனே அரண்மனை தான் அவனுக்கு சோறு போட்டான். அரண்மனைக்கு போயிட்டான். அங்க போனவொடனே அந்த ராஜா கிட்ட ஒரு 3 வியாபாரிகள் வந்து முத்தெல்லாம் வித்தான். இதுல எந்த முத்து நல்ல முத்துன்னு செக் பண்ணும். டக்குன்னு ராஜாவுக்கு அந்த பிச்சைக்காரன் ஞாபகம் வச்சு அவனை கூட்டு வாங்கணும். கூட்டு வந்து இந்த 3 முத்துல எது நல்ல முத்துன்னு நான் சொல்ல முடியுமாண்ணா. அந்த பிச்சைக்காரன் 3 என் உள்ள கையில வைங்க சொல்றான். ஒன்னா வச்சிருந்தாங்க. 3 வச்சோன்னா 2 ஓகே பண்ணிட்டு 1 சரியில்லைன்ட்டான். ஏன்னா இது நடுவில் ஏதோ ஒரு கோடு மாதிரி போகுது, இது சரியில்லைண்ணா. கரெக்டா செக் பண்ணி பார்த்தா ஒரு கோடு மாதிரி போகுது. ராஜாவுக்கு ஒரே ஆச்சரியம். அதாவது மூக்க உறிஞ்சி சொல்லிட்டான். இது எப்படியா சொன்னா? இல்லங்க, நல்ல முத்தை வச்சா அந்த சூரிய ஒளி கையில படணும். இந்த ஒரு முத்துல மட்டும் கையில ஏதோ தடுத்துச்சு, அப்ப நடுவில் ஏதோ டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னு நினைச்சு சொல்லிட்டான். ஆஹா, அருமையான அறிவு, இனிமே டெய்லி இவனுக்கு அரண்மனையில இருந்து பிச்சை சோறு போடுங்கன்ட்டான். சந்தோஷமாயிடுச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு ராஜாவுக்கு தனியாக உட்காந்து ஒரு டவுட் வந்துச்சு. இப்படி எல்லாத்தையும் சொல்றானே, அவனை கூப்பிட்டு இன்னொரு நாள் கூப்பிட்டு ஒரு நாள் தனியாக கூப்பிட்டீங்க, வா எல்லாம் சொல்றியே, என்னை பத்தி ஏதாவது சொல்லன்னா. அதுக்கு பிச்சைக்காரர் சொன்னா, வேணாம் சார், சொன்னா நீங்க கோச்சிப்பீங்க. சும்மா சொல்லு. வேணாங்க, சொன்னா நீங்க கோச்சிப்பீங்க. நான் தானே கேட்கறேன், சொல்லு. யாரும் இல்லை, சொல்லு. சொன்னா கோச்சிப்பீங்க, சொல்லு. அப்புறம் கோச்சிக்க மாட்டேன், சொல்லு. நீங்க ஒரு ராஜாவே இல்லை, நீங்களும் ஒரு பிச்சைக்காரன் தானா? என்ன பார்த்து பிச்சைக்காரன் பார்த்தீங்களா?